Praise to be the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Right now we're going to start our online Bible study. இப்பொழுது நாம் காணொளி காட்சியின் வாயிலாக இந்த வேத பாட வகுப்பை ஆரம்பிக்க இருக்கிறோம். We would like to welcome each and every one of you into this Bible study. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத பாட வகுப்புக்கு வரவேற்கிறோம். Before that, we would like to start with a prayer. அதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வேத பாட வகுப்பை I request Pastor Jayakant to lead us in prayer. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, பரமபிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில் மாத்திரமல்ல ஆண்டவரே, நித்தியத்திலும் ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களை அப்பா சுதந்திரங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் நாங்கள் காணும்படி இந்த ஆண்டவரே வேத பாட வகுப்பில் எங்களுடைய கண்களை திறந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் வெளிச்சத்தை தந்து ஆண்டவரை நீ வைத்திருக்கிற மகா மேன்மையான உன்னதமான அந்த சுதந்திரங்களை ஆண்டவரே கர்த்தாவை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அப்பா அதை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Praise the Lord. ஆமென். Hallelujah. Praise Hallelujah. Right now, let us sing a song together, a Tamil song. நாம் அனைவரும் ஒரு தமிழ் பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவார். வாருமில்லே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம்.
Praise to be the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Let உண்டாவதாக. us turn our attention towards God's word. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். Actually, we were meditating about the promises of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Exceeding great and precious promise. கடந்த வாரத்திலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். Yeah, we were meditating about that exceeding great and precious promise. நாம் அருமையானதும் விலையேறப்பட்டதுமான வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை குறித்து பார்த்தோம். Exceeding great, மகா மேன்மையான and precious promise. அருமையான வாக்குத்தத்தம். That is not for the entire world. அது முழு உலகத்துக்குமானதல்ல. Yes, the blessing of this world everybody can enjoy. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமான ஆசீர்வாதம் உண்டு. Everybody have a portion in this world. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. But the promises of God is only for his children. ஆனால் வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு. Already we meditated about 4 promises, exceeding great and precious promise. மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை 4 வாக்குத்தத்தங்களை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்தோம். Number 1, the sanctification of holiness. முதலாவதாக Sanctification, yeah. பரிசுத்தம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வாக்குத்தத்தம். That is a promise of God. அது தேவனுடைய வாக்குத்தத்தம். For God's children. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. He is the one who sanctifies us. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Number 2, the promise of the Holy Spirit. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான. Number 3, the promise of his presence. மூன்றாவதாக அவருடைய சமூகத்தை குறித்ததான வாக்குத்தத்தம். And last week we meditated about the promise of eternal life. நாம் கடந்த வாரத்திலே நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தத்தை. So all these promises is not for the world. அது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியதல்ல. It is for God's children. அது உலக மக்களுக்கு அல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம். The people those who are saved. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம். Made covenant with God. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி. The people those who have the seal of the Holy Spirit. அது நாம் பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாய் நாம் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு. அச்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். So for them is the promise is given. அதுக்காக தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. So today we are going to meditate about another promise. இன்றைக்கு நாம் இன்னொரு வாக்குத்தத்தத்தை குறித்து நாம். That is number 5. ஐந்தாவது காரியம். Yeah. Hebrews chapter 9 verse 15. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். And this case he is the mediator of New Testament, that by means of death for the redemption of transgression, and were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். Yeah. Once again, I would like to read the last portion of this verse. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை திரும்பவும் நான் வாசிக்க. They which are called might receive the promise of eternal inheritance. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. For which Jesus Christ become the mediator of the New Testament. அதற்காக புதிய ஏற்பாட்டின் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Jesus Christ become the mediator of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து. So that all the people those who are called by him அவரால் அழைக்கப்பட்ட யாவருக்கும் might receive the promise of eternal inheritance. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. So that the people those who are called by the Lord, ஆண்டவரால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், I mean those who are responded to the call of the Lord, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், the people those who dedicated their life for Jesus, தங்களுடைய வாழ்க்கையை
இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள். For them, Jesus become the mediator of New Testament. அவர்களுக்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு That's the இருக்கிறார். reason Jesus, after his resurrection, after 40 days, he was taken up to heaven. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த 40 நாட்களுக்கு பிறகு பரலோகத்துக்கு He எடுத்துக்கொள்ளப்பட்டார். went beyond this universe. இந்த பிரபஞ்சங்களை கடந்து அவர் கடந்து Through heavens, he entered into the most holy place. வானங்கள் வழியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தார். He entered into the heavenly Zion, பரலோகத்தில் உள்ள சியோன், Paramasion. பரமசியோன், சியோனுக்கு And அவர் right கடந்து now, he is seated in the right hand of the Father. இன்றைக்கு அவர் தம்முடைய பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். And he is interceding for us. அவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And he is our mediator. அவர் மாத்திரம்தான் நமக்கு He's மத்தியஸ்தராய் இருக்கிறார். already went up to heaven. வானத்தில் Yeah, we went up to heaven, passing through the heavens. அவர் வானங்களின் வழியாய் அவர் கடந்து He சென்றார். went to the heaven of heavens. அவர் வானாதி வானங்களை கடந்து சென்றார். Amen. He went, and right now he's in the right hand of Father. இப்பொழுது அவர் தம்முடைய பிதாவுடைய வலது பாசத்தில் And he's அமர்ந்திருக்கிறார். making intercession for you, ஆண்டவர் உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். so that we can inherit. So the Bible says, which are called might receive the promise of eternal inheritance. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். Today we are going to meditate about eternal inheritance. இன்றைக்கு நாம் நித்திய சுதந்திரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். In this world we have a lot of millionaires, இந்த உலகத்திலே நாம் அநேக ஐஸ்வர்யவான்களை பணக்காரர்களை பார்க்கிறோம். and they have a lot of properties in this earth. இந்த உலகத்திலே அவர்களுக்கு அநேக சொத்துக்கள் செல்வங்கள் உண்டு. And one day I met a rich man. ஒரு நாள் நான் ஒரு பணக்காரரை சந்தித்தேன். I was called to pray for him, அவருக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டேன். and he told me, I don't know how much wealth I have. எனக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று It சொல்லி is சொன்னார். countless, he said. அவர் எண்ணிக்கை கடங்காத சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி And சொன்னார். even I was not been to the places, the properties which was purchased in my name. என்னுடைய பெயர்களிலே வாங்கப்பட்ட சொத்துக்கள் எங்க இருக்கிறது என்று கூட எனக்கு So தெரியாது. he has lot of inheritance in this earth. இந்த பூமியிலே அவருக்கு அநேக செல்வங்கள் You can see many rich peoples, they have a lot of inheritance in this earth, இந்த உலகத்திலே அநேக சொத்துக்கள் உண்டு என்று பணக்காரர்கள் சொல்லுகிறார். but they don't have eternal inheritance. ஆனால் நித்திய சுதந்திரத்தை அவர் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. When they pass this world, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து they போய்விட்டார். have no inheritance. அவர்களுக்கு செல்வம் கிடையாது, சொத்து கிடையாது. All their wealth will become one day zero. அவருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு நாளே அது ஜீரோவாக முட்டையாக மாறிவிடும். All the multi-millionaires, their wealth will actually millionaires, their money will come to zero balance one day. ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வந்தர்கள் பணக்காரருடைய பணமெல்லாம் ஒரு ஜீரோ, ஒன்றுமில்லாத சூழ்நிலை வந்துவிடும். Their wealth cannot help them. அவருடைய பணம் அவர்களுக்கு உதவி செய்யாது. But we have a mediator in heaven. ஆனால் நமக்கு பரலோகத்திலே ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். Exceeding great and precious promise was given to us. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். You know what is that exceeding great and precious promise? உங்களுக்கு என்ன தெரியுமா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் We என்னவென்றால் have an eternal inheritance in நமக்கு heaven. பரலோகத்தில் ஒரு நித்திய சுதந்திரம் நமக்கு உண்டு. And we already have our mediator Jesus. He is with the Father. அவர் ஏற்கனவே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற மத்தியஸ்தர் பிதாவோடு அங்கே He இருக்கிறார். is interceding for us. அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. So we have an inheritance, eternal inheritance in heaven. ஆகவே நமக்கு பரலோகத்திலே ஒரு நித்திய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. In Apostle Paul, when he speaks in the book of 2 Corinthians chapter 5 verse 1, he says like this. கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி குறிப்பிடுகிறார். For we know that if our earthly house of this tabernacle was dissolved, we have a building of God,
and house not made with hands, eternal in heaven. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். Apostle Paul says, for we know our earthly house of this tabernacle, one day it will dissolve. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒரு நாளே இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போகும். In English it says that house will be dissolved. கலைக்கப்பட்டு போய்விடும். அந்த வீடு கலைக்கப்பட்டு போய்விடும். Yeah, we can see that some of the ruling parties, their rule will be dissolved. ஒரு அந்த ஆட்சி செய்கிற அரசியல் கட்சியுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு actually the central government, they dissolve state government rule. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய சட்டத்தை ஆட்சியை கலைப்பார்கள். The day will come. ஆனால் ஒரு நாள் வரும். One day this tabernacle will be dissolved. ஒரு நாளிலே இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அது அழிக்கப்பட்டு in an unexpected time. எதிர்பாராத நேரத்திலே the time will come. நேரம் வருகிறது. Our body, this tabernacle, one day it will be dissolved. நம்முடைய கூடாரமாகிய இந்த வீடு ஒரு நாளிலே அழிந்து போகும். கலைக்கப்பட்டு போய்விடும். But we have a lively hope. ஆனால் நமக்கு நித்திய வீடு இருக்கிறது. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு ஜீவனுள்ள we have a lively hope. நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. You know what is that? That is what Apostle Paul says. அதனால தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், we have a building of God. நமக்கு தேவனுடைய வீடு இருக்கிறது என்று. And house not made with hands. அது கைகளினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. Not made by hands. கைகளினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. All the earthly house made by hand. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வீடுகளும் கைகளினால் கட்டப்படுகிறது. But there is a house. ஒரு வீடு உண்டு. That is not made by hands. அது கைகளினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. That is in heaven. அது பரலோகத்தில் இருக்கிறது. That means God himself, he prepared a beautiful mansion for us. தேவன் தாமே தம்முடைய கைகளினால் கட்டப்பட்ட நித்திய வீடு. I mean, that is what even Jesus told. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். It is good for me to go to the Father. நான் பிதாவினிடத்தில் போவது நல்லது. Because I will prepare a house for you. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். In my Father's house there are many mansions. என்னுடைய பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. But I am going to prepare a special place for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். Yes, even today Jesus is preparing a special place for his bride. ஆமாம், இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வீட்டை, நித்திய வீட்டை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி. That is why Jesus said, it is good for me to go to the Father. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போவது நல்லது. And he is preparing a place for us. அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி. He is preparing a special place for his bride. நமக்காக விசேஷ தம்முடைய சரீரமாக மணவாட்டிக்காக ஒரு விசேஷ ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். In my Father's house there are many mansions. என்னுடைய பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் இருக்கிறது. But I will prepare a place for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. That means a special place is prepared for the bride. மணவாட்டிக்காக ஒரு சிறப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். And he said, I will come back. நான் திரும்ப வருவேன். And I will take you to the place where I am. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை அழைத்து கொண்டு போவேன். The day is going to come. நாள் வருகிறது. You're going to be with Jesus. நாம் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். In that beautiful mansion. அந்த அருமையான வீட்டில். That is why Jesus said, it is good for me to go to my Father. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போவது நல்லது என்று சொல்லி சொன்னார். There are many mansions in my Father's house. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. But I will prepare a place for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. As I told you earlier, a special place is prepared for the bride. மணவாட்டிக்காக ஒரு சிறப்பான ஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. So that means he is preparing that place for us. அவரே அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். The children of Israel, they were in
the land of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது They were there for 430 years. அவர் 430 வருஷங்களாக They were in that house of bondage. அவர்கள் அடிமைத்தன வீட்டிலே இருந்தார். But in the other hand, ஆனால் இன்னொரு பக்கத்திலே God is preparing a beautiful Canaan for them. அவர்களுக்காக ஒரு அருமையான கானானை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். It is true, when the children of Israel, when they left Canaan, the same Canaan was under famine. அவர்கள் அந்த கானான் தேசத்திலே பஞ்சம் இருக்கிற போது அந்த அதே கானானை அவர்கள் விட்டு எகிப்துக்கு வந்தார்கள். And that land was full of drought. அப்பொழுது அது மிகுந்த பஞ்சம் நிறைந்த ஒரு இடமாய், அது முற்றிலும் வெறுமையான ஒரு இடமாய் It took 430 years for the Lord, for the God, the Father to prepare that beautiful Canaan. ஹல்லேலூயா. 430 வருஷங்களாக பரம தகப்பனானவர் அந்த அந்த இடத்தை அருமையான கானான் தேசமாய் மாத்தி கொண்டார். That means God prepared for the children of Israel. அதனுடைய அர்த்தம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி கொண்டார். The same Canaan which was haunted and which was like a desert, become a Canaan flows with honey and milk. வெறுமையுமாயிருந்த அதே கானான் தேசம் 430 வருஷங்கள் தேவன் ஆயத்தப்படுத்தின பிறகு அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாறிற்று. When they were in the same Canaan, they were living in the tent. அவர்கள் அதே கானான் தேசத்திலே அவர்கள் கூடாரங்களிலே எங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And when they left that land of Canaan, there was no reaping or no harvest, no vineyard or no field. ஆனால் அவர்கள் அந்த கானான் தேசத்தில் இருக்கும்போது அங்க திராட்சை தோட்டங்கள் இல்லை, அங்க நிலங்கள் பண்படுத்தவில்லை, அங்கு விதைக்கவும் இல்லை, அங்கு அறுக்கவும் இல்லை. But the very same land of Canaan, அந்த கானான் தேசமானது within 430 years, 430 வருஷங்களுக்கு பிறகு that Canaan became a land with flowing honey and milk. 430 வருஷங்களுக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் That means God himself prepared that place for the children of Israel. தேவனே அந்த இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். Even they had, God prepared them beautiful field. அவர்களுக்காக நல்ல வயல்வெளிகளை உண்டாக்கினார். And even God prepared for them beautiful vineyard. அவர்களுக்காக அருமையான திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினார். Even God prepared for them beautiful well of water. அவர்களுக்காக अनेक துறவுகளின் தண்ணீர்களை Even God prepared for them beautiful houses. அவர்களுக்காக अनेक அழகிய வீடுகளை கர்த்தர் As long as they were in Egypt, they don't have houses. ஆனால் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தபோது அங்கே அவர்களுக்கு வீடுகள் கிடையாது. Even there they were living in that tent. அங்கேயும் அவர்கள் கூடாரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Because God himself was preparing a nice beautiful house in the promised land. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திலே அவர்களுக்கு அருமையான வீடுகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். And also beautiful cities. அவர்களுக்காக அருமையான நகரத்தை உருவாக்கி பட்டணங்களை உருவாக்கி. The same way, even today, God is preparing a beautiful inheritance for us in heaven. அதே போலதான் அதே விதமாக தான் இன்றைக்கும் நமக்கு பரலோகத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். That is what here the Bible says, we have a building of God and house not made with hands, eternal in the heaven. அதனால தான் வேதம் இங்கு சொல்லுகிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். That means God himself preparing a place for us. தேவன் தாமே நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம். The Bible says that was not made with hands. வேதம் சொல்லுகிறது அது கைகளினால் உண்டாக்கப்பட்ட கட்டப்பட்ட வீடு அல்ல. And also the Bible says it is an eternal home. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அதை நித்திய வீடு என்று சொல்லுகிறது. And also the Bible says in the book of 1 Peter chapter 1 verse 4. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 and 4. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundance of mercy hath begotten us again into a lively hope by the resurrection of Jesus Christ from the death. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். Verse 4 says, to an inheritance incorruptible and undefiled, and that fadeth not away, reserved in heaven for you. 4 வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பியதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. The inheritance what we have in heaven, நம்முடைய பரலோகத்தில் உள்ள நம்முடைய சுதந்திரம், it is incorruptible, அழியாததும் and undefiled, அது மாசற்றதும் and fadeth not away, அது வாடாததுமாகிய. and the Bible says reserved in heaven for you. ஓ, உங்களுக்காக பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. reserved, முன்னாயத்தப்பட்டிருக்கு. in the book of King James, actually in King James version it's very appropriate. That means it's very good. ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே அது நேர்த்தியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Bible says reserved in heaven for you. உங்களுக்காக முன் ஆயத்தப்பட்டு முன் குறிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. We used to have advance reservation. ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. Yeah, in this world we have some advance reservation system. We used to reserve in the train for our journey, advance reservation, advance booking. இந்த பூமியிலே வந்து நமக்கு ட்ரெயின்ல போவதற்கு முன்பதிவு செய்யப்படுகிறது. Advance reservation. முன்கூட்டியே பதிவு பண்ணி. we can according actually we can reserve we can do advance reservation in first class or in AC or in second class. So we do that advance reservation. நாம் இந்த பூமியிலே நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏசி, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், முதலாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு ஏசி என்று முன்கூட்டியே முன்பதிவு செய்கிறோம். And also when we go to some other countries, we used to do our reservation booking in hotels. அதே போல நாம் வெளிநாடுகளுக்கு advance reservation booking. வெளிநாடுகளுக்கு செல்லும்போது முன்கூட்டியே நாம் ஹோட்டல்களில் தங்குவதற்கு பதிவு பண்ண வேண்டும். When we travel to abroad, we must show them the advance reservation booking so that they will allow us to travel. நம்ம சில நேரங்களில் நாம் முன்பதிவு எந்த ஹோட்டலில் தங்குகிறோமோ அதற்கு முன்பதிவு செய்து அதற்கான முன்பதிவை காட்டும் போது தான் நம்மை அனுமதிப்பார்கள். So you need to go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் there is a reservation. அங்கே ஒரு முன்பதிவு இருக்கிறது. The Bible says it was advance reserved. நமக்காக அது முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. It was reserved by Jesus himself. அது இயேசு கிறிஸ்துவே நமக்காக முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார். If you lead a life in this world for Jesus, அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது he will do that reservation for us. அங்கே அந்த முன்பதிவை அவர் செய்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible says that inheritance is incorruptible and undefiled, and that fadeth not away. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். Yes, it is reserved for us. அது நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. So that is the promise of eternal inheritance. அதுதான் நித்திய ஸ்தோத்திரம், சுதந்திரத்தை குறித்ததான வாக்குதத்தம். பரலோகத்தில் உள்ள நித்திய சுதந்திரம். பரலோகத்தில் உள்ள நித்திய சுதந்திரம். Yeah, it is already reserved for us. ஏற்கனவே நமக்காக முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. That means there is advance reservation done for the bride of Jesus. நம்முடைய மனவாட்டிக்காக ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்குறித்து அவர் செய்து வைத்திருக்கிறார். Praise the Lord. Amen. As I told you earlier, நான் முன்பு சொல்லப்பட்டதுபடியே the children of Israel when they were in Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து God prepared a beautiful land of Canaan for them. ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு அழகிய கானான் தேசத்தை உருவாக்கினார். The same way God is preparing a beautiful land for us. அதே விதமாகத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக பரம கானானை that literal Canaan
is the shadow of that spiritual Canaan. ஓ இந்த பூமிக்குரிய அந்த கானான் தேசமான எழுத்தின்படி உள்ள அந்த கானான் தேசம், எழுத்தின்படியுள்ள அந்த கானான் தேசம் நம்முடைய பரம கானானுக்கு நிழலா இருக்கிறது. praise the Lord. Praise the Lord. God himself is preparing that spiritual Canaan for us. ஓ தேவன் தாமே அந்த ஆவிக்குரிய கானானை பரம கானானை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். If you wanted to inherit that spiritual Canaan, அந்த ஆவிக்குரிய கானானை நாம் சுதந்தரிக்க the வேண்டுமானால் same way the children of Israel to inherit that literal Canaan, number one, they need to come out of Egypt. அவர்கள் இந்த எழுத்தின்படியுள்ள கானானை சுதந்தரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். வர வேண்டும். எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். As long as they are in Egypt, they cannot inherit that promised land. எகிப்து தேசத்திலே இருந்து கொண்டே அவர்கள் வாக்குத்தத்தம் The very பண்ணப்பட்ட same way, if we live in sin, we have no portion in that inheritance. நாம் பாவத்தில் இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தேமானால் நமக்கு பரலோக கானானை நாம் சுதந்தரிக்க முடியாது. We need to come out of Egypt. நாம் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வர The வேண்டும். very same way, we need to come out of sinful habits. அதே போலதான் நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர We வேண்டும். need to come out of sinful life. பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Yeah. And the children of Israel need to start their journey towards Canaan. ஆகவே பாவத்திலிருந்து வெளியே வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். Actually, if they wanted to go to the promised land, அவர்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டுமானால் Moses cannot lead them. மோசே அவர்களை வழி நடத்த முடியாது. Aaron cannot lead them. ஆரோன் அவர்களை வழி நடத்த முடியாது. The Bible says God prepared pillar of fire and pillar of cloud to lead the children of Israel. ஓ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஓ ஸ்தோத்திரம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ண. Day and night pillar of cloud and pillar of fire led them through. இரவும் பகலும் அவர்களை வழி நடத்துவதற்கு அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக சென்றன. Number one, we need to come out of Egypt. முதலாவது நாம் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். And we need to start our journey. இரண்டாவது நாம் நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். And the pillar of fire and pillar of cloud will lead us. ஓ அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நம்மை வழி நடத்தும். Towards that promised ஓ land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நேராக. They cannot take their own way. அவர்கள் இப்பொழுது தங்களுக்கென்று ஒரு வழியை தங்களே தெரிந்து கொள்ள முடியாது. You see, to reach the land of Canaan, ஓ அந்த பரம கானானை there are two kinds of routes. ரெண்டு விதமான பாதைகள் இருந்தது. There is a trading route. ஒன்று வணிக பாதை. There is a royal route. இன்னொன்று ராஜ பாதை. But God, he doesn't let the children of Israel through that route. ஆனால் தேவன் அந்த ராஜ பாதையை கடந்து செல்லும்படிக்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. But he made them to go through a brand new way. ஆனால் தேவன் ஒரு புதிய வழியாக அவர்களை நடத்தி கொண்டு சென்றார். He made them to pass through a brand new way according to the will of God. புத்தம் புதிய வழியாக வழியிலே தேவ சித்தத்தின்படி அவரை நடத்த கர்த்தர் விரும்பினார். Even today he is able to lead you. Even today he is able to lead you. ஓ இன்றைக்கும் கூட அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So they need to be guided by the pillar of cloud and pillar of fire. அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட வேண்டும். And number 3, மூன்றாவது காரியம், they have to cross the Red Sea. அவர்கள் மூன்றாவது செங்கடலை அவர்கள் கடக்க They வேண்டும். have to cross the Red Sea. அவர்கள் அந்த செங்கடலை கடக்க That வேண்டும். is nothing but the covenant of baptism. அது வேறொன்றுமில்லை, அது ஞானஸ்தானத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை. That is nothing but the covenant of baptism. அது ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கை அல்ல, வேற ஒன்றுமில்லை. If you wanted to inherit that Canaan, நீங்கள் அந்த பரம கானானை நீங்கள் அடைய விரும்பினால் you need to make a covenant with baptism. ஓ நாம் தேவனோடு கூட ஞானஸ்தானத்தினாலே It's உடன்படிக்கை a sign of an obedience நாம் கீழ்ப்படிதலோடு கூட and also a covenant with God. நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். Not only that,
அது மாத்திரமல்ல, they have to go through the wilderness. அவர்கள் அந்த வனாந்தர வழியாக கடந்து போக வேண்டும். In that wilderness, அந்த வனாந்தரத்திலே God satisfied them with manna. ஆமென். அந்த வனாந்தரத்திலே தேவன் அவர்களை மன்னாவினால் அவர்களை திருப்தியாக்கினார். Every day God showered manna for the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் மன்னாவை பொழிந்தருளினார். They have to wake up early in the morning, அவர்கள் அதிகாலையிலே எழுந்து and they have to collect the manna for them. அவர்களுக்காக மன்னாவை அவர்கள் சேர்த்துக் கொள்ள That வேண்டும். manna is nothing but the word of the Lord. அது வேற ஒன்றுமில்லை, அது கர்த்தருடைய வார்த்தையே. God fed the children of Israel with manna to understand man shall not live by bread alone but by every word proceedeth from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு தேவன் மன்னாவை தந்தளினார். Without fail, ஒரு நாளும் குறையில்லை. in their wilderness journey, அந்த வனாந்தர பாதையிலே God showered manna every day மன்னாவை ஆண்டவர் பொழிந்தளினார் until they reached that promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் கடந்து போய் சேரும் வரைக்கும். If you wanted to walk through the wilderness, நீங்கள் வனாந்தர வழியாய் கடந்து போக விரும்பினால், every day you need manna. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன்னா தேவை. This manna will give you spiritual strength. இந்த வசனம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். In that wilderness journey, அந்த வனாந்தர பாதையிலே not only manna, அந்த மன்னா மாத்திரமல்ல, the Bible says he split the rock and water came out of the rock. வேதம் சொல்லுகிறது அவர் கன்மலையை பிளந்தார், அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. And he quenched their thirst, water from the rock. ஸ்தோத்திர கன்மலையிலிருந்து பிளந்து வந்த அந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்தது. The Bible says that rock is Jesus, represent Jesus. அந்த ஸ்தோத்திரம் அந்த கன்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக It சொல்லப்பட்டது. is true, Jesus Christ, he was split for us. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிளக்கப்பட்டார். His body was broken for us. அவர் நமக்காக பிளக்கப்பட்டார். So that he can satisfy you with his spirit. அவர் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்க முடியும். Yes, that is, he quench our thirst, to quench our thirst with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர் இந்த நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்க முடியும். So in that wilderness journey, அந்த வனாந்தர பாதையிலே every day the provision of manna is there. ஒவ்வொரு நாளும் அந்த மன்னா அவர்களுக்கு உண்டு. And also the provision of the water from the rock is available. கன்மலையிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டது. Wherever they went, அவர்கள் எங்கு போனாலும், the Bible says that rock followed them. வேதம் சொல்லுகிறது அந்த கன்மலை அவர்களை தொடர்ந்தது. That rock is Jesus. அந்த கன்மலை கிறிஸ்துவே. Even today Jesus, the rock of salvation, is following you. இன்றைக்கும் கூட அந்த கன்மலை இரட்சகர் ரட்சிப்பின் கண்மலை ஆகி கிறிஸ்து நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. To give you the water from the rock. நமக்கு தேவையான பலத்தை தரும்படிக்கு. To give you the fountain of living water. நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய. To quench our spiritual thirst. நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்ப்பதற்கு. So God allowed them to pass through the wilderness. தேவன் அவர்கள் வனாந்தர பாதையிலே கடந்து போக In this world also, if you wanted to inherit that spiritual Canaan, ஆவிக்குரிய அந்த கானானை நாம் சுதந்தரிக்க வேண்டும். you need to pass through the wilderness. நாம் வனாந்தரத்தில் கடந்து போக வேண்டும். In this wilderness, every day we need to be fed by manna, by the living word. இந்த வனாந்தரத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த மன்னாவை நாம் புசித்து பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்படும். We need to quench our thirst with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். Then we can go through the wilderness. நாம் அதன் மூலமாக நாம் every day with new strength. ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பலத்தோடு we can pass through the wilderness. புதிய கிருபையோடு புது பலத்தோடு நாம் வனாந்தரத்தை we can face any challenges. எந்த விதமான சவால்களை நாம் சந்திக்க முடியும். Because every day we have the word of God, which is manna. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை அவர் தருகிறபடியாலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு போவோம். And also the water from the rock. அது மாத்திரமல்ல கன்மலையிலிருந்து வந்த தண்ணீர். Hallelujah. Hallelujah. And I told you, number one, we have to come out of Egypt. Number two, we need to be guided by the pillar of cloud and pillar of fire.
ஸ்தோத்திரம் மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழி And நடத்தப்பட number வேண்டும். 3, I told you we have to cross the Red Sea, மூன்றாவது which is the sign of baptism. மூன்றாவது நான் சொன்னேன், அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டும், அது ஞானஸ்நானம் கொடுக்கிறது. And also we have to pass through the wilderness. அது மாத்திரமல்ல, நாம் வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. And also the children of Israel, they need to come before Mount Sinai. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு முன்பாக வர வேண்டும். Not just passing through Mount Sinai, சீனாய் மலையை கடந்து போவதல்ல, but they have to come and wait under the foot of Mount Sinai. சீனாயின் அடிவாரத்தில் அவர்கள் வந்து அவர்கள் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். You know for what? ஏன் தெரியுமா? That's the place where God revealed his glory. அந்த இடத்தில் தான் தேவன் தம்மை மிக அருகிலே அவர்களுக்கு தன்னை அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின இடம். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின இடம். Even without wilderness, no God's glory. ஸ்தோத்திரம், வனாந்தரம் இல்லாமல் தேவ மகிமை கிடையாது. If you wanted to see God's glory, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் you have to pass through the wilderness. வனாந்தர பாதை நாம் கடந்து போக வேண்டும். God made the children of Israel to come and tarry before Mount Sinai. தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தின் வழியாக கடந்து வர பண்ணி சீனாயிலே அமர பண்ணினார். Amen. Amen. That's the place where God revealed his glory. அந்த இடத்தில் தானே தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். Not only revealed his glory, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினது he gave மாத்திரமல்ல, his commandments அவருடைய கட்டளைகளை கொடுத்தார். and he gave his law. அவருடைய பிரமாணங்களை கொடுத்தார். You know for what? ஏன் தெரியுமா? To transform the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை மறுரூபப்படுத்தும்படியா. He don't wanted to take the children of Israel as it is, as just like that to the land of Canaan. ஸ்தோத்திரம், அவர்களை தேவன் வாக்குத்தத்தமிட்ட கானானுக்கு அவரை அப்படியே தேவன் கொண்டு போக விரும்புகிறார். Not just அவர் இருந்தபடியாக கொண்டு போக, but he wanted to bring them before Mount Sinai. ஆனால் அவர்களை சீனாய் மலைக்கு அருகிலே To நடத்தினார். reveal his glory, அவருடைய மகிமையை to வெளிப்படுத்தினார். give his commandments, அவருடைய கட்டளைகளை to கொடுத்தார். give his law. அவருடைய பிரமாணங்களை You know why? ஏன் தெரியுமா? To transform the children of Israel, மறுரூபப்படுத்தும்படி, to separate the children of Israel from the world. அந்த எகிப்து தேசத்திலிருந்து மற்ற உலக ஜனங்களிலிருந்து அவர்களை வேறு பிரித்தார். Praise the Lord. Praise the Lord. That's the place God wanted to transform his people. அந்த இடத்தில் தான் தேவன் தம்முடைய ஜனங்களை மறுரூபப்படுத்தினார். Even today, இன்றைக்கும் கூட God allows us to pass through the wilderness. தேவன் ஏன் நம்ம பல வழியா அந்த வனாந்தர வழியாய் கடந்து போக விரும்புகிறார்? Many times we don't want to pass through the wilderness. Many times we don't want to pass through the wilderness. நாம் வனாந்தர வழியாய் கடந்து போக விரும்புகிறோம். Children of Israel, they dislike to pass through the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பாதை வழியாய் கடந்து போக அவர் விரும்பவில்லை. But God allowed them to go ஆனால் through. தேவன் அவர்களை அனுமதித்தார். You know why? ஏன் தெரியுமா? To transform the life of the children of Israel. மறுரூபப்படுத்தும்படியா இஸ்ரவேல் ஜனங்களை Even today, in this world, He allowed the wilderness life. இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு வனாந்தர வாழ்க்கையை அனுமதிக்கிறார். Praise the Lord. You know the reason why? He wanted to transform you. நம்மை உங்களை என்னை மறுரூபப்படுத்த, He wanted to prepare you. நம்மை ஆயத்தப்படுத்தும்படியா. He wanted to separate you from this world, ஸ்தோத்திரம், உலக ஜனங்களிலிருந்து நம்மை வேறுபிரிக்கும்படியா. so that you will be fully qualified to enter into that land of Canaan. கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரமதேசத்துக்கு நம்மை கொண்டு போகும்படியா. Number 1, they have to leave Egypt. ஸ்தோத்திரம், முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். Number 2, they need to be led by the pillar of fire and cloud. இரண்டாவது காரியம், அவர் மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும். Number 3, they have to cross the Red Sea. மூன்றாவது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். Number 4, they have to pass through the wilderness. நான்காவது காரியம், அவர்கள் வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். Number 5, they need to come before Mount Sinai. ஐந்தாவது காரியம், அவர்கள் சீனாய் வனாந்தரத்துக்கு அடிவாரத்திற்கு அவர்கள் வர வேண்டும். There they can meet God. அங்கே அவர்கள் தேவனை சந்திக்க வேண்டும். Praise the Lord. Amen. Not only that, அது மாத்திரமல்ல, you see, the children of Israel have to fight a battle. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். Right from the beginning of the journey. அவர்களுடைய ஆரம்ப பிரயாணத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு They have to fight the battle. அவர்கள்
போராட வேண்டும். The first battle was with Amalekites. முதலாவது அமலேக்கியரோடு கூட யுத்தம் And போராட்டம். right through their journey, அவருடைய ஸ்தோத்திரம் பாதை பிரயாணங்கள் முழுவதும் they have to fight the battle. அவர்கள் யுத்த களத்திலே யுத்தம் செய்ய வேண்டும். They have to face the battle and they have to fight the battle. அவர்கள் யுத்தத்தை சந்தித்தாக வேண்டும். அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். I have no time to go into details. இதற்குள்ளாக போவதற்கு எனக்கு நேரம் இல்லை. விளக்கங்களுக்குள்ள போவதற்கு நேரம் இல்லை. Hallelujah. 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 Amen. Right from the beginning of the journey, அவருடைய பிரயாணம் முதற்கொண்டு they have to fight the battle. அவர்கள் யுத்த களத்திலே அவர்கள் யுத்தம் பண்ண Even வேண்டும். in this world, இந்த உலகத்திலும் கூட in this wilderness journey, இந்த வனாந்தர பாதையிலும் கூட we also have a battle. நமக்கு கூட யுத்தம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Our warfare is not with the flesh and blood. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Praise the Lord. But with the principalities. ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்திரம் துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் with the principalities. அதிகாரங்களோடு கூட. Praise the Lord. Praise the We Lord. have a battle. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. Even to inherit the land of Canaan, கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு they have to overcome 7 nations. 7 நாடுகளை 7 ஜாதிகளை ஜாதிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். The very same way to inherit that land of Canaan, அதே விதமாக நாம் பரலோக கானானை சுதந்தரிப்பதற்கு we have to overcome the deed of flesh. நாமும் கூட நாம் மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். We have to have victory over this flesh. இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். If you don't have victory over this flesh, நம்முடைய மாம்சத்தின் மீது நமக்கு ஜெயம் இல்லை என்றால் we cannot have that inheritance. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. They have to fight the battle. நாம் யுத்தத்திலே The children of Israel, they have to fight the battle right through. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பம் முதற்கொண்டே அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். They have to overcome. அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். They have to overcome that 7 nations. 7 ஜாதிகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். The number 7 always shows perfect. ஏழாம் எப்பொழுதுமே அது பரிபூரணத்தை காட்டுகிறது. That means we need to have a perfect victory over our flesh. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தின் மாம்சத்தை பரிபூரணமாய் நாம் மேற்கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. And there are kings. அங்கே ராஜாக்களும் உண்டு. Rulers. அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ராஜாக்கள் உண்டு. All the nations they have rulers. அவர்கள் ஆட்சி செய்கிறவர்கள் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் உண்டு. ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் உண்டு. You know, even today there is a ruler. இன்றைக்கு கூட நமக்கு ஒரு ஆட்சியாளர் உண்டு. There is nothing but Satan. அது வேற யாரும் இல்ல, சாத்தான் தான். Praise the Lord. Praise the Lord. If we have victory over our flesh, நம்முடைய சரீரத்தை மாம்சத்தை ஜெயிக்கும் பொழுது we can kill Satan. நாம் சாத்தானை கொல்ல முடியும். When they children of Israel have to overcome 7 nations and they have to kill 31 kings. 7 ஜாதிகளை மேற்கொண்டு 31 ராஜாக்களை கொல்ல வேண்டும். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. We need to have victory over Satan. நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். If you wanted to have victory over Satan, நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் we need to have victory over flesh. நம்முடைய சொந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். If you don't have victory over our flesh, நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்காவிட்டால் we cannot destroy the work of Satan. சாத்தானை நாம் அழிக்க முடியாது. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. If we have victory over our flesh, நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயித்தோம் என்றால் easily we can destroy the work of Satan. எளிமையாக சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. So we have to fight through the battle. We have to யுத்தத்திலே நாம் சண்டையிட வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. That is number 6. அது ஆறாவது. Number 7. ஏழாவது காரியம். To inherit that promised land. Literally to inherit the land of Canaan which flows honey and milk. பாலும் எழுத்தின்படி உள்ள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு You know, they have to cross river Jordan. அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டும். Even they tried once to enter into land of Canaan without crossing river Jordan. அந்த யோர்தான் நதியை கடக்காமலே இன்னொரு வழியாக கூட கானானுக்கு போக முடியும். கானானுக்கு போக அவங்க முயற்சித்தாங்க.
முயற்சித்தார்கள். எஸ், முயற்சித்தார்கள். But God stopped it. ஆனால் தேவன் அவர்களை தடுத்தார். God didn't allow them to bypassing that river Jordan. தேவன் அவர்களை யோர்தானை விட்டு வேறு வழியாக கானானுக்குள் பிரவேசிக்க தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. யோர்தானை கடந்து உள்ள போக அலோ பண்ணல. Praise the Lord. Praise the Lord. The very same the river Jordan represent death. அதே அந்த யோர்தான் நதி எதை குறிக்கிறது என்று சொன்னால் மரணத்தை குறிக்கிறது. River Jordan represent the death, shadow of death. யோர்தான் நதி மரணத்தின் சாயலை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது. Yes, if you wanted to go to heaven to inherit our eternal inheritance, நாம் அந்த நித்திய கானானை பரம கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த யோர்தானை கடக்க வேண்டும். மரணத்தின் வழியாக நாம் கடந்து போக வேண்டும். only through that river Jordan we have to pass through. அந்த யோர்தான் நதியின் வழியாக தான் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Children of Israel, when they saw that overflowing Jordan, they were frightened. அவர்கள் கடந்து கரை புரண்டு போகிற அந்த யோர்தான் நதியை கண்டபோது பயந்து அங்கே நின்று விட்டார்கள். They thought, no, we cannot cross through this. அவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் இதை கடந்து போக முடியாது. And you know what Joshua said? Sanctify yourself today. யோசுவா சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். And tomorrow you will see a wonder. நீங்கள் நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். Children of Israel, they sanctified themselves. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். They started the journey. அவருடைய பிரயாணத்தை துவக்கினார்கள். They no need to worry about anything. அவர்கள் எதை குறித்து கவலைப்படவில்லை. Because the ark of covenant is going before them. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் The Bible says the priests, those who are carrying that ark of covenant, அந்த ஸ்தோத்திரம் உடன்படிக்கை ஆசாரிகள் சுமந்து கொண்டு போனபோது, the Bible says when they stamp their foot on that river Jordan, வேதம் சொல்லுகிறது அந்த ஆசாரியர்களுடைய பாதங்கள் அந்த ஸ்தோத்திரம் கானா அந்த யோர்தான் நதியுடைய அந்த நதியிலே கால் வைத்த போது, the Bible says it was divided. வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்தோத்திர யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது. And the children of Israel passed through. ஸ்தோத்திரம், அதன் வழியாக They went through. அதன் வழியாக கடந்து போனார்கள். The same way, அதே போலதான் to inherit the promised land, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு நாம் கடந்து போவதற்கு we need to pass through that shadow of death. நாம் மரணத்தை நாம் மூலமாக நாம் கடந்து போக வேண்டும். Otherwise we will have another opportunity if the Lord comes. ஸ்தோத்திரம், தேவன் வருவார் என்றால் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. Then we can say, oh death, where is your victory? மரணமே உன் கூர் எங்கே என்று நாம் சொல்ல முடியும். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. There is only one chance bypassing river Jordan, that is the coming of the Lord. இயேசு கிறிஸ்து வருவாரானால் அந்த யோர்தான் நதியை கடக்காமல் நாம் நேரடியாக கானானுக்கு Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 Otherwise we have to cross through river Jordan. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். Many of our beloved ones. நமக்கு அருமையான many of our beloved ones. நமக்கு அருமையான எல்லா அநேகர் they already crossed through river Jordan. அந்த யோர்தான் நதியை கடந்து போய் விட்டார்கள். entered into that beautiful shore. அந்த அருமையான ஸ்தோத்திரம் அழகான அக்கரைக்கு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். they entered into that promised land. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு ஸ்தோத்திரம் கடந்து போய் விட்டார்கள். they already gone to the other side of the shore. அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த அக்கரைக்கு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். they went past through river Jordan and they went to the other side of that beautiful shore. ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து அக்கரைக்கு அவர்கள் கடந்து அழகான அந்த அக்கரைக்கு கடந்து போய் விட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. So we have a beautiful promise. நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தம், exceeding great and precious promise. ஸ்தோத்திரம், மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம். We have eternal inheritance in heaven. நாம் நித்திய
ஸ்தோத்திரம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். Hallelujah. Hallelujah. That is the reason our names are written in heaven. ஓ அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராய் இருக்கிறார் And பரலோகத்திலே. He's preparing a wonderful inheritance for அவர் us. பரலோகத்திலே நமக்காக அருமையான ஸ்தலங்களை அவர் ஆயத்தப்படுத்தி As I கொண்டிருக்கிறார். told you, children of Israel, to inherit the land of Canaan. ஓ ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிப்பது. Number one, they have to come out of Egypt. முதலாவது அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். Number two, they have to start the journey in the guidance of pillar of fire and pillar of cloud. ஸ்தோத்திரம், மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர் வழி நடத்துகிற ஸ்தோத்திரம் வழியிலே அவர்கள் கடந்து போக வேண்டும். Number three, they have to cross the Red Sea. மூன்றாவது காரியம், அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். That is the covenant of baptism. அது ஸ்தோத்திர ஞானஸ்நானத்தினால் செய்யக்கூடிய உடன்படிக்கை. And they have to pass through the wilderness. அவர்கள் நான்காவது அவர்கள் வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும். With the strength of the heavenly manna. ஓ ஸ்தோத்திரம், பரலோக மன்னாவுடைய பலத்தினால் கடந்து போக வேண்டும். And with the strength of the rock of water. ஓ கன்மலையிலிருந்து வருகிற தண்ணீரினுடைய பலத்தினால் கடக்க வேண்டும். And also number 5, they have to come to the food of Mount Sinai. ஐந்தாவது காரியம், சீனாய் மலை அடிவாரத்திற்கு அவர்கள் வர To வேண்டும். have the transformation experience. ஸ்தோத்திரம், அங்கே மறுரூபமாக்குகிற அனுபவத்தை பெறும்படியாய். And number 6, they have to fight the battle. ஆறாவது காரியம், அவர்கள் யுத்த களத்திலே யுத்தம் பண்ண வேண்டும். They have to overcome the nations. அவர்கள் ஜாதிகளை மேற்கொள்ள வேண்டும். And they have to destroy the kings. அவர்கள் ராஜாக்களை அழிக்க வேண்டும். Amen. Amen. So we also have to fight the battle. நாமும் கூட நாம் யுத்த களத்திலே யுத்தம் செய்ய வேண்டும். Not with the blood or flesh or blood. ஓ இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. But with the principalities. ஓ அதிகாரங்களோடும். With the power of heaven. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் கூட்டத்தோடும். We have warfare. நமக்கு யுத்தம் உண்டு. To destroy the work of Satan. பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். We need to overcome our flesh. ஓ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு நம்முடைய மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். And we have to destroy the work of Satan. சாத்தானுடைய கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். To inherit the promised land. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு. We have to overcome 7 nations. நாம் 7 ஜாதிகளை மேற்கொள்ள And வேண்டும். destroy 31 kings. 31 ராஜாக்களை கொல்ல வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. And number 7, finally, இறுதியாக 7வது, they have to cross river Jordan. ஓ அந்த யோர்தான் நதியை கடக்க வேண்டும். Overflowing Jordan. கரை புரண்டு போகிற யோர்தான் நதி. We can easily cross that when we come to the shore of river Jordan. நாம் யோர்தான் நதியின் கரைக்கு வரும் பொழுது We know to be frightened. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. All we have to do, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், we have to sanctify ourselves. நம்மை பரிசுத்தப்படுத்தி மாத்திரம் கொள்ள வேண்டும். If you are sanctified yourself, நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், automatically river Jordan will split into two. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் சாதாரணமாக ஸ்தோத்திரம் அந்த யோர்தான் நதி. Because the ark of covenant is going before you. ஓ நமக்கு முன்பாக உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கடந்து போகிறது. The ark of covenant is going before you. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி The நமக்கு presence முன்பாக of God is going before you. ஓ ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். Easily will you go to the other side. எளிமையாக நாம் அக்கறைப்படுவோம். Into that beautiful shore. அந்த அருமையான அக்கறை, பரலோக கானானுடைய அக்கறை. Bypassing river Jordan. யோர்தானை கடந்து போகாமல் போகக்கூடிய ஒரு வழி. That is when the trumpet sound. எக்காலம் துணிக்கும் போது நாம் யோர்தானை கடக்காமல் அந்த பரம கானானுக்குள்ள நாம் போக முடியும். With a twinkling of an eye. கண்ணிமை நேரத்திலே we will be transformed. ஓ நாம் மறுரூபமாக்கப்படுவோம். And we will be with our Lord. ஓ நாம் நம்முடைய ஆண்டவரோடு கூட இருப்போம். We will enter into that eternal inheritance. ஓ அந்த பரம கானான் பரம சுதந்திரத்தை நாம் சுதந்தரிப்போம். Praise the Lord. Praise the Lord. That is great, exceeding great and precious promise. ஓ அதுதான் நம் அருமையான வாக்குத்தத்தமும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். The millionaires of this world, இந்த உலகத்தினுடைய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், they cannot have
part in that portion. ஓ, அந்த பங்கை அவர்கள் பெற முடியாது. With money you cannot purchase. பணத்தினாலே அதை நீங்கள் வாங்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. But we have an exceeding great and precious promise. ஓ, நமக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் That கொடுக்கப்பட்டிருக்கிறது. is nothing but the eternal inheritance. ஓ, அது வேறு ஒன்றுமில்லை, அது நித்திய சுதந்திரம். For that reason our Lord, wonderful Lord, our Savior, he passed through the heavens and he entered into heaven. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியேதான் நமது அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்து வானங்கள் வழியாக அங்கு கடந்து And கடந்து he's போனார். our mediator. அவர் நம்முடைய ஸ்தோத்திரம் உடன்படிக்கை மத்தியஸ்தர். He is the mediator of New Testament. ஓ, புதிய உடன்படிக்கையின் அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். And even today he's interceding for you. இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். You know for what? ஏன் தெரியுமா? You must have inheritance, eternal inheritance. அந்த நித்திய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியா. Hallelujah. ஹல்லேலூயா. Shall we close our eyes and நம்முடைய pray? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Our salvation should not become void. ஸ்தோத்திரம், நம்முடைய ரட்சிப்பு வீணாய் போகாதிருக்க வேண்டுமா? Our covenant should not become void. ஓ, நம்முடைய உடன்படிக்கை வீணாங்க போகக்கூடாது. Our wilderness journey should not become void. ஓ, நம்முடைய வனாந்தர பாதை, வனாந்தர பிரயாணம் வீணாய் போகக்கூடாது. That is why Jesus is interceding for us. ஓ, அதற்காகத்தான் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is our mediator. அவர் நம்முடைய மத்தியஸ்தர். He is the mediator of the New Testament. ஓ, புதிய உடன்படிக்கை. Even today he's mediating for you. ஓ, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். So that you can have inheritance, eternal inheritance in heaven. அந்த நித்தியத்தை சுதந்திரத்தை நாம் பெறும்படியாக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Thank you, Heavenly Father, பரலோக பிதாவே, உமக்கு நன்றி for செலுத்துகிறேன். Jesus. இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். For Jesus, இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி. Thank you, Jesus, for giving your life for us. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்ததற்காக உமக்கு Thank you for dying for us on the cross of Calvary. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக மரிக்க கொடுத்ததற்காக To give us an incorruptible inheritance. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். வாடாத அழியாத ஸ்தோத்திரம், அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெறும்படிக்கு Undefiled and not fading away inheritance. வாடாத அழியாத ஆண்டவரே, நித்திய சுதந்திரத்தை நாங்கள் பெறும்படிக்கு Thank you for dying for us on the cross of Calvary ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் மரித்து and rose again from the death ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசிக் and கொண்டிருக்கிறார். passing through the heavens ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வானங்கள் வழியாக கடந்து போய் and even today mediating for us. இன்றைக்கும் எங்களுக்காக நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We give you all glory and honor. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen and amen. Amen. Now the grace of the Father, the love of the Lord Jesus Christ, and the sweet fellowship of the Holy Spirit abide with us now and until the coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் நம்ம அனைவரோடு விசேஷமாய் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகவரையும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா தோற்றரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே நீங்க பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.